அடுத்ததாக சிடிஎம். ஓடு சிடிஎம் முதல் ஆள் நமது பேலண்டார் வின்னர் ஆகிய ராட்ரி. ஃபர்ஸ்டேவா அது ரொம்ப அதிகமா இருக்கும்டா வந்து. நீங்க கெஸ் பண்ண அவருடைய பேஸ் பிரைஸ் 10. கரெக்டா பண்றான்டா, பேலண்டார் வின்னர்ரா. அதே மாதிரி அவன் இல்லாம ஒரு டீமே ஆடாம இருக்கு பாரு. யோசிச்சு வாங்குங்கப்பா. 10.5 11 போடு. விட்டு அவ்வளவுதான், பிச்சுக்கு போகுது. போடுங்க 11.5 12. கமான். சரி ஓகே வெச்சுக்கோ. 11.5 யார் வாங்குறது? கௌதமா. 12 சுவாஸ். 12 பிகெஸ்ட் பர்ச்சேஸ்ரா. அதுக்காக ஒரு அவார்ட் எக்ஸ்ட்ரா 5 மில்லியன் குடுறாங்க. ஓகே சோதரா சுவாஸ் for Rodri going once, twice, thrice. பயங்கரமான பர்ச்சேஸ் பா. சுவாஸ்னே போறடா டீம்ல, அவனே அவனை வாங்கிக்கிறான். எஸ் ப்ரோ, நீங்க தான் ஹையஸ்ட் பர்ச்சேஸ். நீங்க 12 மில்லியன் உங்களே வாங்குவீங்க. அவன் ஆல்ரெடி கெசெடோ வச்சிருக்கான். எதுக்கு ராட்ரிடா? டபுள் பிவோட்டா? 12 சாவாத கௌதம் அருவாத விது 10க்கு ஆஃபர்ல வந்தா. அடுத்ததாக நியூ காசல் ரவுடி பாய்ஸ் பேர் வராங்க. அதுல ஃபர்ஸ்ட் வந்து ஜோலிங்டன் ஃப்ரம் பிரேசில் 7.5. ஓகே சரண் 7.5. வேற விலையத்தி விடுறானா அவன நம்ப முடியலனால. ஓகே ஸ்குவாட் லிஸ்ட் பார்த்து கண்டுபிடிக்கிறேன்டா. ஓகே 7.5 சரண் going once, twice, thrice. sold to சரண். சூப்பர். அந்த பேர்லடா போய் வேணும்ன்றேன். பிளான் வச்சிருக்கான்டா ஏதோ. சரி ஓகே, அவன் நடிச்சு ஏதாவது உங்க தலையில கட்டி விட பாப்பான், நம்பிராதீங்க. அடுத்ததாக ப்ரூனோ கைமாரஸ். இவருடைய பேஸ் பிரைஸ் நான் இன்னொரு நல்ல ப்ரூனோ வச்சிருக்கேன் ஆல்ரெடி. 8. ப்ரூனோ பிவட்ட போட்டு விடுறா ஷரண். பிரித்து ப்ரூனோ கைமாரஸ் 8. வேற யாராவது? எனக்கு வந்து ராட்ரி இல்லனா ஜோலிங்டன் ரெண்டு பேர்ல யாராவது 8. பிரித்து 8, ப்ரூனோ கைமாரஸ் 8. போங்க ப்ரோ. காசு மிச்சம் வச்சா அதுக்கு ஏதாவது அவார்ட் இருக்காடா? காசு மிச்சம் வச்சிருந்தா அவ்வளவுதான், கடவுளுக்கு குண்டியல்ல போட்டுரு. காசு மிச்சம் இருந்துச்சுன்னா சும்மா கூட வாங்கலாம்ல. ஏதாவது அப்பதான் 2-3 மில்லியன் பிளேயர்லாம் இல்ல. நான் எல்லாத்தையும் 6-5 தான்டா வாங்கிட்டு இருக்கேன். அப்புறம் என்னடா? ஓகே சுபாஷ், நீ போறியா ப்ரூனோ கைமாரஸ் 8.5க்கு? 8.5 கஷ்டம் ப்ரோ. நோ. ஓகே, பிரித்துவுக்கு ப்ரூனோ கைமாரஸ் once, twice, thrice. என்ன லிவர்பூல் இவ்வளவு பிக் ஸ்பெண்ட் பண்ணாதே. ஷரண், இன்னும் ஒரே ஒரு பிளேயர் தான் தேவையா உனக்கு? ஒண்ணுதான்டா. ஓ 2 சாரி. ஒண்ணுதான்டா. இல்ல 2 11ல கீரை 4 போட்டுருக்க. 4 பை போட்டுருக்க அவனுக்கு. 6 + 7 + 8.5. 3 தான்டா. சாரி. காட். மியூட் பண்றான். 2 சிடிஎம் எத்தனை பிளேயர் இருக்காங்க? இன்னும் கீழ வர போகுது. 9 வர இருக்காங்க. அவ்வளவுதான். யாருன்னா தேவனா சொல்லுங்க. யாருன்னா எடுக்க போறீங்கன்னா போலாம், இல்லாட்டி நெக்ஸ்ட்க்கு போயிடலாம். தாமஸ் பார்ட்டி யாராவது 7.5 பேஸ் வாங்கடா. டேய் பார்ட்டி எல்லாம் என்னடா? பார்ட்டி நல்லா போய்தண்டா. இருடா. எப்படி 50 ஏமாத்தி விடுறாங்க? 50 மில்லியன் கொடுத்து எடுத்தாங்க. அந்த மாதிரி ஒரு 10 போடு. ஸ்ட்ரைட்டா ஒரு 10 சொல்லி ஆயிடுடா. கரெக்ட்டா இருக்கும். போடு. 7.5 நல்ல டீல் தான். ஓகே 7.5. ஓகே 7.5 பார்ட்டி. வேற யாராவது going once? டேய் வேற யாரா ஏத்தி விடுங்கடா. அதாவது twice, thrice. அவ்வளவுதான். sold for 7.5 பார்ட்டி. அடுத்ததாக பிசவுமா. ஃபர்ஸ்ட் இப்பதான் வாங்கியிருக்காங்க. அதே ஃபயர்ல யாராவது வாங்குறீங்களா? பேஸ் பிரைஸ் 7. சொல்லாது. அவன் இப்ப மொக்கை ஆயிட்டான்டா. இதெல்லாம் நீ ஓபன் ஆக்ஷன்ல சொல்லக்கூடாது. ஆமா ஓகே நான் சொல்லுவேன்டா. 7 going once, twice, thrice. unsold. ஓகே Ugarte from Man United. யுனைட்டட் ஃபேன். எட்லா ஷரண் வாங்கி ஆகணும். unsold going once, twice, thrice.
மிச்சம் இருக்க காசுல மேனேஜர் வாங்கலாமாடா அப்படி ஏதாவது? அதெல்லாம் கிடையாது. ஓகே, அடுத்து லெர்மா பேஸ் பிரைஸ் 7 மில்லியன். யாரும் இல்ல. தேவை ஏஜென்சி எல்லாரும் வாங்கிட்டாங்களே. இன்னும் ஆமா யாரும் யாருக்குன்னா இன்ட்ரெஸ்ட் இருக்கா கேளுங்க கீழே இருக்க பிளேயர்ஸ் இதுனா நெக்ஸ்ட்க்கு போயிடலாம் அப்படியே. எனக்கு டொனாலி வேணும்டா. ஓகே ஓகே வேணுமா இப்ப பாரு. இல்ல ஏழை இப்படி பண்றியே கிறுக்கு மெண்டல் பயிலுலா செத்தா பயிலுலா மூஞ்சி மோரையும் பாரு மூஞ்சி மோரையும். ஓகே, லெர்மா அன்சோல் டொனாலிக்கு போறோம். சாண்ட்ரோ டொனாலி 7 மில்லியன். 7 பேஸ் பிரைஸ். அவனுக்கு யார் இருக்கு சிட்டிக்கு சென்டர்? அவன 5 சென்டர் மில்லியன் கோயிங் ஒன்ஸ். யாருமே அவன் கண்டிப்பா வாங்கி ஆகணும் இவனை. இல்லாட்டி அவனுக்கு யாருமே இருந்தாங்க. ப்ரோ என்சோ வாங்க வேண்டியதா என்ன இது? அலாண்டாலே பெரிய விஷயம். சோல் நைஸ் பைரா கௌதம். அவ்வளவுதான். சூப்பர் நைஸ் பை நைஸ் பை. செல்சி என்சோ 100 மில்லியன். பேஸ் பிரைஸ் பார்த்தா 7. ஓகே, அடுத்ததாக ஹீட்டட் அப் டிபேட் நடக்க வாய்ப்பு இருக்கான்னு தெரியல. சென்டர் பேக் போறோம். முதலாக எக்ஸ்பிரஸ் வான் டீவன் பேஸ் பிரைஸ் 7 lakhs. என்னடா குவைட்டா இருக்கீங்க? யோசிச்சுட்டு இருக்கேன். ஒரு ஓடுற மெஷின்களை காசு தர முடியாதுன்னு. அவன் டிஃபென்சிவ் எரர்ஸ் அதிகமா இருக்கு. ஓகே, வான் டீவன் அன்சோல் 1. என்னடா இதுடா முடிச்சிட்டீங்களா அதுக்குள்ள? இது இன்னும் போற வேற யாரும் பிட் பண்ணல. நீ பண்றதுனா பண்ணு. ஏன் பண்ண மாட்டான் அடுத்து போலாம். அதான் என்ன சொல்றது? எஸ் 5 செகண்ட் டைம் தரேன். தேவையில்லை. அவன் இதுடா கீழ மெக்வேர் ஒரு ஒன் வெயிட் பண்ணிட்டு இருக்கான். மெக்வேர் இல்ல, இவ்வளவுதான் லிஸ்ட். இது அவன் யோசிச்சு சும்மா பென்ல வச்சிருப்பான ஒரு சரி. ஆசைதான். ஆசை. அடுத்ததாக கொனாட்டே ஃப்ரம் லிவர்பூல் 8 மில்லியன். 8 8.5. 8.5. எடுத்துக்கோ. சாரி அதான் ஐம் டன். எல்லாரும் சென்டர் பேக் போல. சரண் தானே 8.5. ஓகே, என்னடா டக்கு கொடுத்துட்டீங்க? எல்லாருக்கும் சென்டர் பேக் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஓகே 8.5 கொனாட்டே கோயிங் 1. நான் போட்ட பிளேயர் இல்லடா இங்க பாருடா. ஆமா, எனக்கு அதே அதான் போல. வேணும்னு இருந்துச்சு எனக்கு. ட்வைஸ் தெளிவா இருக்கான் அவன். த்ரைஸ். பிட்டு போறியாடா? என்னடா கொனாட்டே வாங்கல? அவன் தான் அதான். ஹெட்டர் Bro, அடி சொல்றான். best ஏய். center back. தேர்ட் பெஸ்ட் சென்டர் பேக் இந்த பிரீமியர் லீக்னுவா. காசு இல்லாதனால எடுத்து விட்டானா. ஓகே, அடுத்ததாக ஜான் ஸ்டோன்ஸ் 8 பேஸ் பிரைஸ். யார் வரீங்க? 8 கௌதம் ஃப்ரம் மேன் சிட்டி 8.5 Clutch, 8.5. clutch man. இந்த சீசன் ஹெல்ப் பண்றதுக்கு வந்தானே. 9. கௌதம் 9. ஒரு சென்டர் பேக் போறீங்களா? பயங்கரமா 9.5 ஓ பயங்கரம். 9.5 சுவாஸ். யாரா பீட் பண்றீங்களா? டிவி. ஓகே, 9.5 கோயிங் ஒன்ஸ் ட்வைஸ் த்ரைஸ். சூப்பர். ஸ்டோன்ஸ் 9.5. என்னடா ரெண்டு பயங்கரமான பர்ச்சேஸா இருக்கு. ஆல்ரெடி ஜேம்ஸ் வச்சிருக்க. ஸ்டோன்ஸும் இன்ஜுரியில தான் போயிடுவான் எப்பயாவது ஒரு ஏய் match. இதெல்லாம் என்னடா லாஜிக்? ஸ்டோன்ஸ் ஏய் என்ன இன்ஜுரி ஆவன்னு பிரசவத்துல எனக்கு மாமியார் வீட்டுக்கு போயிடுவான் அந்த மாதிரி சொல்றாங்க. வின்னிங் மென்டாலிட்டி வேணும். மேன் சிட்டி பிளேயர்ஸா இறக்கிட்டு இருக்கேன். ஓகே, அடுத்ததாக ரூபன் டியாஸ் 8 மில்லியன். 8. அவன் டீலா இருக்கு. 8. 8.5 8.5. 9. போடு 9.9 கௌதம். வேற யாராவது பீட் பண்றீங்களா? 9. லைக் நோ. சரணி. எனக்கு தேவையே இல்லடா. சுவாஸ் நீ போறியா? பிரித்து. இதுடா டன் ஓகே, போறோம். 9 ஃபார் டியாஸ் சொல் டு கௌதம். இன்னும் ஒரு பிளேயர் தான்டா தேவை. எனக்கு நானும் வெயிட்டிங் ஒரு 2 பிளேயர்ஸ்க்கு. அடுத்ததா நேத்தன் ஆக்கே வேற யார் வாங்கணும் இன்னும்? 7. எனக்கு தெரிஞ்சு இந்த லிவர்பூல் தான் வாங்கணும். எனக்கு என்ன வாங்க போறான்னு தெரியல. குயின்ஸா அப்புறம் அந்த மாதிரி ஏதோ வாங்கி வச்சுக்கலாம். ஏய் அங்க பாருடா தளபதி இருக்கிறாரு.
அது எப்படி இல்லாம ஆக்கே யாருக்கா வேணுமா? இதெல்லாம் சரி இருங்க வந்துட்டு எக்ஸல்லே பத்தாது லிமிட். இருங்க. இதுல உங்களுக்கு வேற ஏதாவது பிளேயர் வேணுமா? இல்லன்னா நம்ம கால்வில் வேணும்டா. கால்வில். ஓகே. அதுக்கு நடுவுல வேற யாராவது ஏதாவது பிளேயர் வேணுமா யாருக்காவது? நோ. ரொமேரோவா? ஓகே. ரொமேரோவோட பேஸ் பிரைஸ் 8. வேற யாராவது? கால்வில். ஓகே. ரொமேரோ கோயிங் ஃபார் 8 million once, twice, thrice. sold to லிவர்பூல். ஓகே. ஃபொஃபானா யாருக்கும் வேணாமா? எனக்கு பிரைஸ் காமி. சரி. ஃபொஃபானா அண்ட் கால்வில் ரெண்டுத்துக்கும் நீ தான் போறேன்னு உனக்கு காட்டுறேன். 6.5 6. கால்வில் தான். ஓகே. வேற? நோ. ஓகே. கால்வில் ஃபார் 6. 1 2 3 sold at base price. தலைவன் மெக்வேரோட பிரைஸ் காமி. 47,11,133 ரூபா. அவ்வளவுதான் வெயிட்டிங். சும்மா நேயர்கள் விருப்பத்துக்காக. பிரைஸ் தெரியணும் எனக்கு. 5.5. மெக்வேர் என்ன 100 million கன்ஃபார்ம். பாரு மானி நியாயமான பிரைஸ் கொடு. பரவாயில்லடா. பரவாயில்லடா கொன்சாவோட அதிகமா இருக்கா? ஓகே. நம்ம டிஃபென்ஸ் எல்லாம் முடிச்சிட்டோமா? இல்ல நினைக்கிறேன். லெஃப்ட் பேக் இருக்கு. லெஃப்ட் பேக். சென்டர் மிட் இருக்கு. சரி டிஃபென்சிவா போயிட்டு இருக்கோம். அது வேணா நம்ம கேமுக்கு போவோம். யாருக்கா வேணுமான்னு ஃபர்ஸ்ட் கேட்டது இந்த பொசிஷன்ஸ் யாராவது இந்த பிளேயர்ஸ் காமிச்சிரு. ஏன்னா எல்லாருக்கும் ஃபில் ஆயிடுச்சுல. யாருக்கா வேணுமான்னு கேட்டது ஃபர்ஸ்ட். பண்றான்னு கேட்டுக்கோ. இப்போ வந்து எனக்கு வேணாம். எனக்கும் வேணாம். டேய் அதான்டா எனக்கும் தெரியல. நீங்க ரைட் விங் லெஃப்ட் விங்லாம் போவே இல்ல. அதுக்குள்ள பட்டு பட்டுன்னு பிளேயர் எடுத்து முடிச்சிட்டீங்கடா. அதான் இரு இப்ப யாருக்கு வேணும்? யாரா நீங்க எல்லாமே டிஃபென்ஸ்ல லோட் பண்ணிட்டீங்க. ஏய் பிரித்துக்கு மட்டும் தான். வெறும் பிரித்து மட்டும் தான். எஜே 7 ஃபார் பிரித்து. வேற யாராவது? மகி. ஓகே. என்னடா சிவாஜி இது ரஜினி வர மாதிரி சவுண்ட் விட்டுட்டு இருக்கா பித்து. சிவாஜி த பாஸ். ஓகே. எல்லாத்துக்குமே காமிடா பிரைஸ் அப்படியே. என்ன சுவாஸ் மேசன் மவுண்ட்? எனக்கு நீ ஓசில குத்தா கூட எனக்கு வேணாம்டா. ஏய் மேன் ராஜ் சராப் வச்சிருக்கா பாரு. மார்கன் ராஜ் கூட ஓகே. யாராவது? டேய் நெக்ஸ்ட் டைம் வந்து ஒரு பிளேயர் இங்க ஒரு பிளேயர் அப்படி போடா. இப்ப எல்லாம் எல்லாருக்கும் தெரிஞ்சிருது. அதனால ஈஸியா சொல்லிடுறாங்க. அதெல்லாம் வேணாம். ஒரு பிளேயர் சரி, இங்க அடுத்தது வந்து இன்னும் ஒரு லெஃப்ட் விங் சென்டர் பேக். சும்மா ஒரு லெஃப்ட் சென்டர் மிட் வேற இருக்கானா? சரி ஓகே. ரைட் விங் போடா. ரைட் விங் போடா. ஓகே. ஒரு ரைட் விங் ஒரு லெஃப்ட் விங் அப்படி போடா. ஒண்ணா போடா. ஓகே. ஒரே இதுல வந்து வெறும் எஜே மட்டும் தான் வித்திருக்கான் ஃபார் பிரித்துவு. அடுத்ததாக லெஃப்ட் விங் போறோம். லெஃப்ட் விங்ல முதலாக பிரென்ட்ஃபோர்டின் ஆட்ட நாயகன் எம்புவேமோ. எனிவன்? யாருக்கு இந்த பிளேயர்ல எந்த பிளேயர் போகணும்னு சொல்லுங்க. இந்த லிஸ்ட்ல சான். ஆர்டர் எனக்கு சான் போணும். நடுவுல ஸ்மித்ரோ எம்புவேமோ யாருக்கா போகணுமா? சான்போ. ஓகே. அவங்க 3 பேரும் அன்சோல்ட். சானுக்கு போறோம். சானுடைய பேஸ் பிரைஸ் 10. 10. ஒரே செகண்ட் தான் நான் கால்குலேட் பண்ணிக்கிறேன் எவ்வளவு இருக்குன்னு. இருக்கும்டா. சரி சுவாஸ் ஹோல்ட்ல வச்சிருக்கோம். அதுக்குள்ள யாரா பிட் பண்ணி பேஸ் பிரைஸ் எடுக்கிறீங்கன்னா எடுக்கலாம். டப்புன்னு பெஸ்ட் பிரைஸ் எடுக்கலாம் தான். ஏய் என்ன எடுத்தாங்க? ரிடம்ஷன் கிங் வச்சிருக்கேன்டா. ஓ டேய் என்கிட்ட காசு இல்லடா. ஐ கான்ட் கோ. ஓகே. போட்டான் 10 போட்டான். ஏய் நான் இதுல வெயிட் பண்ணலாம்னு நான் போடவே இல்ல. போறதுக்கு முன்னாடி வெயிட் பண்ணலாம்னு. சரி ஓகே. வேணும்னு சொன்னா குறைக்க முடியுமா? பேஸ் பிரைஸ் வாங்க குறைக்க முடியாது. இல்லனா இல்ல போறான்டா. சரி அடுத்தது இதுல யாராவது வேணுமா உங்களுக்கு? டோக்கு. ஓகே. ஜோட்டாலாம் என்னடா அன்சோல்டா வச்சிட்டீங்க? போடு நான் பாக்குறேன். பிரைஸ் பொறுத்து முடிவு பண்ணுவோம். நான் தான் வாங்க போறேன். சரி வேற யாருமே போலனா உனக்கு வந்து சுஹாஸ் காப்பத் அந்த மாதிரி கால்வெல் ஃபஃபானாக்கு அந்த மாதிரி மிச்சங்களும் ஓபன் பண்ணி காட்டுறேன். அதுல யாரா சூஸ் பண்ணலாம். ஓபன் பண்ணு. டோக்கு 7க்கு வாங்குறேன். ஓகே. வேற யாராவது? நீங்க என்ன வாங்கினாலும் என்கிட்ட ரிடம்ஷன் கிங் இருக்குடா. அவன் ஒரு செலிப்ரேஷனை வச்சு ஓட்டிக்கிட்டு இருக்கான். ஓகே. டோக்கு ஃபார் 7 sold. சானுக்கு போயிருக்கணும். ச்சே.
அதான் சொன்னலடா நீ தானே அப்புறம் ப்ரோ வேணாம்ட்ட. லெஃப்ட் பேக் போடா. இரு ரைட் சரி Right ஓகே wing லெஃப்ட் pick பேக் பண்ணோம். போவோம் லெஃப்ட் பேக் டேய் ரைட் விங் போடா. சரி ஓகே. ஏய் மிட்ஃபீல்டர் போடா, மிட்ஃபீல்டருக்கே நீ வர மாட்டடா. அவனுக்கு மிட்ஃபீல்ட் சரி ஓகே லெஃப்ட் பேக் போய்ட்டான். மிட்ஃபீல்ட் என்னடா சிடிஎம் முடிச்சிட்டோம் கேம் முடிச்சிட்டோம் சிஎம் மட்டும் தான் இருக்கா. போட்டாச்சு நீ பிளேயர்ஸ் காமிச்சிட்ட இதுலயே ஆரம்பிச்சிருவோம். ஆ. யாரா இது டிம்பர் வேற யாருமே வேற எந்த டீமையும் விட மாட்டேன்றீங்க. இவ்வளவுதான் இருக்காங்க பிரீமியர் லீக்ல. இல்லடா இது இதுக்கான காசு சேர்த்து வச்சேன். யாருக்கு யாரு வேணும் சொல்லுங்க. எல்லாத்தையும் open பண்ணு. நான் மட்டும் தான் போறேன்னு நினைக்கிறேன். சரண் நீ இன்னொருத்தனை வாங்கினா உன் டீம்ல 10 பேர் இருப்பாங்க. டேய் 10 டிஃபெண்டர் இருப்பாங்க உனக்கு. என்ன வேணுமா? ஆக்சுவலா நான் வாங்கலாம்னு தான் இருக்கேன். ஏய் நான் கேலஃபியோரி போறேன்டா. போடு. போறியா? ஃபியோரி பிரித்து நீயும் போறியா? 7.5 பிரித்து போறான் 7.5. எஸ்டூபிட். டேய் கேலஃபியரி முதல்ல முடி. ஃபர்ஸ்ட் யார் போயிட்டு இருக்கா அவங்க சொல்லு. ஓகே. கேலஃபியரி 7.5 பிரித்து. ஒரே செகண்ட் வெயிட் பண்ண கால்குலேட் பண்ணிக்கிறேன். அடுத்து 7.5 போறானா? எனக்கு காலிஃப்ளவர் தேவையில்லை. 8 8ஆ? ஆ. வாத்தல. சுபாஷ் 8 கேலஃபியரி. anyone ஆக மொத்தம் என் டீம் முடித்து விட்டேன். 8.5. ஓ இந்த ட்விஸ்ட் நான் எதிர்பார்க்கலையே. 8.5 வேற யாராவது? நான் 9 ஏய் என்னடா நடக்குது? இப்ப இவ்வளோ இம்பாக்ட் சுத்தி வீடு உன்னோட லாஸ்ட் பிளேயரா? லாஸ்ட் பிளேயரை சொல்ல முடியாதுன்னு அங்க எழுதி இருக்கிறா. 9 million அங்க எழுதி இருக்கு சொல்ல முடியாது. பிரித்து வேற 9.5 நான் கௌதம். கௌதம் 9.5. 9 டேய் 9 ஏய் 9 வந்து இன்வெஸ்ட் பண்ணல பிரித்து டேய் சொன்னான்ல. 8.5 ஓகே 9 ஃபார் கௌதம். வேற யாராவது பீட் பண்றீங்களா? கோயிங் ட்வைஸ் போடா. 9.5 9.5 మీ అందం ఏంటి మీ చిరునవ్వు నడక லிஸ்ட்ல பேர் எழுதுனதுக்கு அப்புறம் அடிக்கிற அளவுக்கு பண்ணுங்க. என்னடா கேலஃபியரி 10 போறீங்க. கேலஃபியரி கோயிங் ஒன்ஸ் ட்வைஸ். நல்ல குட் தான். என்ன நல்ல அவன காசு இருக்கானே தெரியல. ஏன் ஆட் பண்ணு. முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். அவன் வெளில போணும்னு நினைக்கிறேன். என்னடா சொல்ற? லூசு பார்த்தா 10 பேர் குத்து. நீ திரும்ப அதே போட்டடா. ஏய் பிரித்து வெயிட் பண்றேன். ஏய் சங்கர் உனக்கு எக்ஸல் தெரியல கண்டுபிடிச்சிட்டு வாடா டேய். ஏய் இருடா. எடிட் பண்ணிக்கிறான். டேய் இதெல்லாம் முன்னாடி வீடியோல போடுறா. போடுறது ஈக்குவல் தான். இல்லடா ஈக்குவல் டு போட்டா அந்த செல்லுக்கு போயிடுது. சம் ஆஃப் போணும்டா. ஆமா இதா சார் நம்ம பையன் கோர்ஸ்லாம் முடிச்சிருக்கான். டேய் அவனுக்கு 50 முடிஞ்சிருச்சு. கரெக்ட்டா முடிச்சிட்டான். நீ கால்குலேட் பண்ணாலே கண்டுபிடிச்சல. அதுக்கு 50 அவன் பண்ணிட்டான். 50 அவனுக்கு முடிஞ்சிருச்சு. இன்னும் யாரையும் எடுக்க முடியாது கௌதம். ஓகே டேய் நான் முடிச்சேன்டா. அதான் கரெக்ட்டா முடிஞ்சிருச்சு. இன்னும் ஒரு ஹைப் என்ன முடிஞ்சிருச்சு. 11 முடிச்சிட்டான். ஓகே அடுத்து வந்துட்டு யாரு நம்ம ஸ்டூபினான் 7 சொல்றான். யாரு நீயா? நான் போறேன் ஸ்டூபினான் 7. ஓகே வேற எஸ்டுபினான் அது நீ அது ஃபர்ஸ்ட் எஸ்டுபினான் முடிச்சிரும். எஸ்டுபினான் வேற யாராவது? இல்ல எனக்கு வேணாம். ஓகே எஸ்டுபினான் சோல் டு சுபாஷ் 7 million பேஸ் பிரைஸ். டிஃபென்ஸோ வேணும். குட் டீல். ஓகே என்ன ப்ரோ டீல்ல காசு எக்ஸ்ட்ராவா இருக்குது. என்ன பண்றது? பிரித்து வந்து ராபர்ட்சன் போறான். வேற யாராவது போறீங்களா? இல்ல. ஓகே பேஸ் பிரைஸ் பிரித்து ராபர்ட்சன் பேக் பண்ணி. சுவாசும் ஷர்ட் மட்டும் தான் டீம் முடிக்கணும். அவங்க என்ன எனக்கு ரைட் விங் வேணும். அது எனக்கு சென்டர் சரி ரைட் விங் போயிட்டு வரேன். சட்டு பண்ணு முடிங்க.
ரைட் விங் பெர்னார்டோ சில்வா, எல்லாத்தையும் அன்வீல் பண்ணு. ட்ரெவரே, என்னடா இது? போவன், பெய்லி. ஆண்டனியை வாங்கி லெஃப்ட் பேக்கா போட்டுக்கலாம். பெர்னார்டோ சில்வா காமிடா. 8. வெயிட்டா, ஓகே ஒரு செகண்ட். ஓகேடா, பெர்னார்டோ சில்வா. இரு நீ மட்டும் தானே போற, சோ உனக்கு நான் ஓபன் பண்றேன். பெர்னார்டோ சில்வா சிஏமா கூட ஆடலாம்ல. எஸ், அது உன் இஷ்டம், நீ எப்படினாலும் ஆடு. போடா. சரி, பெர்னார்டோ சில்வா 8.5. 9. 9.5. பெய்லிக்குலாம் யாரா போங்கடா. 9.5 சரண். சான்சோலாம் 6 தான்டா டேய். வாங்கு. நான் வித்தேன்டா, 9.5 வித்தேன். சரண் I'm out of this. ஓகே, சரண் 9.5, பெர்னார்டோ சில்வா கோயிங் ஒன்ஸ். அண்ணன் ஸ்குவாட முடிச்சிட்டேன். எல்லாம் முடிச்சாச்சு போ. கடைசியில ஒரு மட்டும் தான் Nice. சரண் உன் வேல்யூ எவ்வளவு கவுண்ட் பண்ணு. எனக்கு தெரிஞ்சு மிச்சம் 4, இன்னும் 4 மிச்சம் பண்ணிருக்கேன். நான் வந்து பஞ்சாப் கிங்ஸ் 11 பஞ்சாப் மாதிரி. நான் எனக்கு இன்னும் ஒரு பிளேயர் வேணும்டா. ஓகே, இதுல உனக்கு யாருமே வேணாமா ரைட் விங்ல? ரைட் விங் தான் ஆள் தேவை. இது எதுவுமே எனக்கு தேர்ற மாதிரி தெரியுது. சரி, அப்போ கேம் மாத்தி நீ எப்படி ஆட அதான் வைக்க? அதான் நான் கேம பார்மரை தூக்கி ரைட்ல போட்டு சென்டர்மீட்டர் காமி. சென்டர்மீட்டர் எடுத்துக்க. ஓகே, சென்டர் மிட் பக்கத்துல சென்டர்மீட்டர் இந்த லாஸ்ட். இது எல்லாமே உனக்கு ஃப்ரீ ரன் தான், யார் வேணாலும் நீ போட்டு. யார் வேணா எடுத்துக்கலாம். ஆமா, ஓகே. குண்டோகன் தான். சுவாஸ் குண்டோகன் குண்டோகன் தான். குண்டோகன் ஓகே. ஓகே, வேறயா? மச்சான், யார் யார்? ஒரே செகண்ட் சிஏஎம் மட்டும் போறியா? ஒரே செகண்ட் சிஏஎம் மட்டும் போறியா? குண்டோகன் பட் ஒரே செகண்ட் சிஏஎம். நீங்க இப்ப வாங்க முடியாது. நீங்க அது அவன் சொன்னானே ஃபர்ஸ்ட். ஓகே ஓகே. குண்டோகன் குண்டோகன் தான். குண்டோகன். சூப்பர். மேன் சிட்டி பி சைடு மாதிரி ஃபீல் பண்ணி வச்சிருக்கேன். 3 பேர். குண்டோகன் அவ்வளவுதான்ப்பா, அருமை. ஓகே, இப்போ வந்து எல்லாருடைய பார்த்து எல்லாருக்குமே தெரியும். இப்போ டீம் வந்து ஃபுல்லா நாங்க எல்லாம் பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ வந்து என்ன கேட்டகரியில வந்து நம்ம ரேங்க் பண்ண போறோம்ன்றது வந்துட்டு பேஸ்ட் ஆன் கரண்ட் ஃபார்மா இல்லைன்னா வந்துட்டு பிரைம் ஃபார்மான்றதே வந்துட்டு நீங்களே முடிவெடுத்து. ஆக்சுவலா வந்துட்டு இன்னும் என்டர்டெய்னிங் ஆக்கணும்னா ப்ராப்ளி உங்க பிரைமே எடுத்துக்கலாம். பிரைம் தான். ஸோ எல்லாருடைய பிரைம் எடுத்துட்டு இந்த டீம்ல வந்துட்டு யார் பெஸ்ட்ன்றதை கமெண்ட்ஸ்ல நீங்க தான் போட போறீங்க, நாங்க முடிவு பண்ண போறது இல்ல. பிரஸ் இப்ப ஃபைனலா எல்லாரும் அவங்கவங்க டீமை சொல்லிடுதான். இதுதான் லைக் அந்த ஃபார்மேஷன். லைக் மேபி எல்லாம் டிஃபரெண்டா எடுத்துருக்கோம். அதுவும் சொல்லிடுவோம். ஆமா, சொல்லி முடிச்சிட்டோன்னே யாரு நீங்க வந்து ஓட் போடுறீங்கன்றத வந்துட்டு இப்போ வந்து சுஹாஸ் டீம்னா டீம் சுஹாஸ், டீம் ஷரண், டீம் சுபாஷ் அப்படின்னு கமெண்ட்டை போடுங்க. யார் அதிகமா வந்து அதுல ஓட்ஸ் வருதுன்றத கவுண்ட் எடுத்துட்டு கள்ள ஓட்டுலாம் விழாம, ஏன்னா இவங்களே வந்துட்டு செகண்ட் ஐடியில கமெண்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த ஓட்டுலாம் நம்ம எடுத்துட்டு ஒரிஜினல் ஓட்டை மட்டும் எடுத்துட்டு நம்ம வின்னர் டிசைட் பண்ண போறோம். பட் இது பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த மாதிரி நிறைய வரப்போகுது ஃபியூச்சர்லயும். பட் சொல்லி முடிக்கிறதுக்குள்ள எவ்வளோ லெஃப்ட் ஓவர் அமௌண்ட் இருக்குதுன்றத பார்த்துட்டு இருக்கோம். நம்ம வந்து ஃபர்ஸ்டே வந்து இதை ஆடுறதுனால எவ்வளவு சேர்த்து வச்சு கடைசியில ஸ்பெண்ட் பண்ணலாம்னு பார்த்தா கடைசியில ஆஃப் வச்சுட்டாங்க. கடைசியில பிளேயர்ஸே இல்ல செலவு பண்றதுக்கு. ஆமா, ரைட் விங் வச்சு பிளேயர்ஸ் எல்லாம் இருந்தாங்க, நீங்க முதலே செலவு பண்ணிட்டீங்கன்னு சொல்லு. வாழைய பார்மேன் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். இவன் வந்து ட்விஸ்ட் வச்சுட்டான். கடைசியில வந்து செலவு பண்றதுக்கு ஆளுங்கள் இல்லாம போனதுனால நல்லாதான் போயிடுச்சு. பட் யா ஆக மொத்தம் பெரிய அடிதடி கரெக்டா யூஸ் பண்ணிருக்கான். ஹையஸ்ட் பர்ச்சேஸ் வந்து சுவாஸ் தான் பண்ணிருக்கான் 12 மில்லியனுக்கு. 12 மில்லியனுக்கு இப்போ யார் போறான்? நீங்க ராட்ரி தான் அந்த ஹையஸ்ட். சோ ஆனா ஸ்மார்ட் கௌதம் தான் கரெக்டா ஃபுல் காசை யூட்டிலைஸ் பண்ணிருக்கான். ப்ராப்பரா பாரு, ப்ராப்பரா டீமை சொல்லும்போது தெரியும்டா. நூனேஸையும் ஹாலண்டையும் எப்படி ஃபிட் பண்ணலாம் நான் பார்க்கணும். டீமை சொல்றது வெயிட் பண்ணு. ஓகே ஓகே, இப்போ வந்து எல்லாருக்குமே எல்லாருக்கும் 1 மினிட் டைம் தரும். லிட்டரலி 1 மினிட் அதிகமா இல்ல. அந்த 1 மினிட்ல வந்து உங்களோட ஃபார்மேஷனும் உங்க பிளேயர்ஸ் எங்க பிளேஸ் பண்ணீங்கன்றது, அவங்க எப்படி ஆடுவாங்கன்றதுலாம் நமக்கு தேவை. வெறும் அந்த ஃபார்மேஷன் எப்படி வைப்பீங்கன்றது மட்டும் சொல்லி 4-3-3 அது மாதிரி ஏதாவது சொல்லிட்டு இவன் தான் சென்டர் பேக், இவன் தான் ரைட் விங் அப்படின்றத சொல்லிருங்க. ஸோ வந்து ஃபர்ஸ்ட் இப்போ இந்த ஆர்டர் படியே போயிடலாம். இந்த ஆர்டர் படி நானே ஆரம்பிக்கிறேன். ஸோ வந்து என் டீம் ஆர்சனல், இந்த ரீவாம்ப்ட் ஆர்சனல் டீம்ல வந்துட்டு கோல் கீப்பர் வந்து எடர்சன், ரைட் பேக் குஸ்தோ, சென்டர் பேக்ஸ் வந்துட்டு சலீபான் கேப்ரியல், லெஃப்ட் பேக் எஸ்துபினான்,
டிஃபென்சிவ் மிட் பார்ட்டே, சென்டர் மிட் நம்பர் 8 வந்துட்டு ரைஸ், அட்டாக்கிங் மிட் ஓடகார்ட், ரைட் விங் சாக்கா, ஸ்ட்ரைக்கர் சொலாங்கி, லெஃப்ட் விங் டோக்கு. இதுதான் என்னோட டீம் 4-3-3 ஃபார்மேஷன். அப்படியே அடுத்தது சுவாஸ் ப்ரோ நீங்க சொல்லிருக்கோம். ஆமா, என் கோல்கி வந்து நிக் போப், ரைட் பேக் ரீஸ் ஜேம்ஸ், சென்டர் பேக் பேரிங் ஆஃப் ஸ்டோன்ஸ் அண்ட் கால்வில், லெஃப்ட் பேக் குக்குரையா, சென்ட்ரல் டிஃபென்சிவ் மிட்ஃபீல்ட் பார்ட்னர்ஸ் ராட்ரி அண்ட் கெசடோ, ரைட்ல வந்து பால்மர், சென்ட்ரல் அட்டாக்கிங் மிட் வந்து குண்டோகன், லெஃப்ட்ல வந்து கட்டிங் லைக் உல்ஃப் லைக் இன்வெர்ட் ஃபார்வர்டா வந்து ஜாவ் பெட்ரோ, சென்டர் ஃபார்வர்டா வந்து ஜாக்சனும் பெட்ரோவும் இன்டர்சேஞ்ச் பண்ணிப்பாங்க. சூப்பர் சூப்பர். ஓகே, அடுத்தது பிரித்தவ். 4-4 formation. Goalkey, Alisson. So, center back வந்து Garnett and Romero. Left back and right back வந்து Robertson and Ige. So, double pivotல வந்து Gravenberch and Bruno Guimaraes. அப்புறம் attacking mid வந்து Eze. அப்புறம் front three வந்து Luis Sala and Busquets. அப்படியே லிவர்பூல் டீமா தான் இருக்கு ஃபுல்லா. அதான் நான் யோசிச்சேன். அப்படியே ரிட்டர்ன் பண்ண அதே கார் இன்ட்ரெஸ்ட் ப்ரூனோ கிமெரேஸ் உட் மட்டும் தான் எக்ஸ்ட்ரா வாங்கிருக்கானே. எஸ்ஏ எல்லாம் இருக்காரு. மாத்திருக்கான்னு நினைக்கிறேன் டீம்ல. அவ்வளவுதான், மத்த எல்லாம் ரிட்டர்ன் பண்ணிட்டான். காசை வந்து கரெக்டா யூட்டிலைஸ் பண்ண கௌதம். எப்படி கௌதம் டவுட்டா இருக்கு. ட்ரான்ஸ்ஃபர் பண்ணதுனால இப்போ கொஞ்சம் ஃபார்மேஷனை மாத்த வேண்டியதாயிடுச்சு. ஸோ என் ஃபார்மேஷன் வந்து 4-1-3-2. டியாஸ், காலிஃபியரி சென்டர் பேக்ஸ், காடி, ட்ரிப்பியர் விங் பேக்ஸ், டொனாலி சென்டர் சிடிஎம், அப்புறம் லெஃப்ட் விங் வந்து சவினியோ, ரைட் விங் வந்து ஃபோர்டன், கேம் வந்து கெவின் டி ப்ரூய்ன், முன்னாடி வந்து ஹாலண்ட் யூனிஸ். ஆனா ரெண்டு பேரும் ஒரு சிடிஎம், அதுவும் டொனாலி. ஆமா, அங்க வந்து நைஸ் ஃபார்மேஷன். இன்னொரு சிடிஎம் எடுத்திருக்கேன் நான். யூனிஸ் முதிச்சு விட்டுருவாங்க. ராட்ரிய ரீடைன் பண்ணாம விட்டுட்டு டொனாலி எடுத்திருக்கான். சூப்பர். அடுத்ததாக சரண். அதுக்கு காரணம் நீ மட்டும் தான். அடுத்ததாக ஃபார் எவர் ரெட் டெவிலாக இருக்கும் சரண். காமான். அதாவது இந்த டீம் நான் வந்து என்ன சொன்னாலும் அவங்களுக்கே தெரியும் இதெல்லாம் ஒரு டீமா அப்படின்னு அப்பயே கேட்பாங்க. அதனால நான் பேப்பர்லயே மட்டமா இருக்கிறது ஒன் டீம் தான். 5 பேர் ரீடைன் பண்ணும்போதே நான் நினைச்சேன், ஐயோ அவசரப்பட்டு யுனைடெட் எடுத்தோம். எனக்கு ஒரே டவுட்ரா சரண், லேப்டாப் எதுக்குறா வாங்குன? ரைட் பேக். இல்ல அவன் வந்து இல்ல அவன் ஏத்தி விட்டு வாங்குற மாதிரி தான் வாங்கினான். அவன் இல்லடா, லாம்டி நல்ல பைடா, நல்ல பைடா லாம்டி. லாம்டி வெறும் ரைட் அவ்வளவுதான், ஒண்ணே ஒண்ணு. சரி, யார் யாரும் வாங்க போறான்னு நினைச்சேன். சரி, ஓகே. டீம் கேட்டா இந்த டீமை எப்பயுமே அடிக்கலாம் அப்படின்னு உங்களுக்கு தோணாது, சரியா? அந்த மாதிரி ஒரு டீம். நம்ம கோல் கீப்பர் வந்து தி கிரேட் ஒனானா. அதுக்கு அடுத்து நான் வந்து 4-2-1-3 ஃபார்மேஷன் அந்த மாதிரி போறேன். அதாவது ஆக்சுவலா 4-3-3 தான், பட் அதை ஒரு டிஃப்ரெண்டா நம்ம FIFA ஸ்டைல்ல சொல்லலான்ட்டு சொல்றேன். சென்டர் பேக் 2 பேர் வந்து கொனாட்டே அண்ட் டிலிட். அதுக்கப்புறம் ரைட் பேக் வந்து லாம்டே, லெஃப்ட் பேக் வந்து பென் ஒயிட். அதுக்கப்புறம் வந்து சிடிஎம் வந்து ஜார்லிங்டன். சென்டர் மிட் வந்து எங்க கேப்டன் ப்ரூனோ பெர்னாண்டஸ். அதுக்கப்புறம் வந்து கேம் வந்து பெர்னார்டோ சில்வா. அதுக்கப்புறம் லெஃப்ட் விங் வந்து தி கிரேட் ரிடம்ஷன் கிங் ராஷ்ஃபோர்ட். ரைட் விங் வந்து இப்ப வந்து ஃபேன்ஸ் வந்து நம்பிக்கையே இல்ல நினைச்சிட்டு இருக்காங்கல்ல, அதனால கர்னாச்சோ. அதுக்கு அடுத்து ஸ்ட்ரைக்கர் வந்து வாட்கின்ஸ். ஒரு யங் ஸ்குவாட நான் பில்ட் பண்ணிருக்கேன். எவ்வளவு வருஷமா ராஷ்ஃபோர்ட் எங்காவே இருப்பான். பெர்ஃபார்ம் பண்ணா ஓகே, பட் எனிவே நம்ம பாக்குறது வந்து பிரைம் தான். சோ யார் எப்படி ஆடுவாங்கன்றது ஃபேன்ஸ் தான் முடிவு பண்ண போறாங்க. நம்ம எல்லாம் டீம்ல சொல்லிட்டோம். இது வந்து பேட்டர் கிளப்பா இல்ல வந்து உண்மையான நல்ல கிளப்பான்றது நீங்க கமெண்ட்ஸ்ல போடுங்க. மறக்காம வந்து அதான் ஆர்டர் டீம் அண்ட் யாரோட பேரை சொல்றீங்களோ அதை கமெண்ட்ல போடுங்க. எல்லாத்தையும் ஓட்டிங் வந்து மோஸ்ட்லி பை இந்த 2 வீடியோ அப்லோட் பண்ணுவோம். ஸோ அதெல்லாம் முடிச்ச உடனே கவுண்ட் பண்ணிட்டு வின்னர் அனௌன்ஸ் பண்ணுவோம். பட் இந்த புது சீரீஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இவ்வளவு நேரம் எங்களோட ஜாயின் பண்ண எல்லாருக்குமே மிக்க நன்றி. சரண், சுஹாஸ், பிரித்திவ், கௌதம், நம்ம ஹோஸ்ட் பண்ண சங்கர், இதெல்லாம் எஃபோர்ட் போட்டு ரெடி பண்ண சங்கருக்கும் மிக்க நன்றி. நம்ம ஃபுட்பால் பேச்சு ஃபேமிலி சார்பாக ரொம்ப நன்றி சொல்லி அடுத்து இன்னொரு வீடியோல ஜாயின் பண்றோம் இதே ஸ்குவாடோட. மறக்காம லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரம் தி என்டையர் டீம் ஆஃப் ஃபுட்பால் பேச்சு. தேங்க்யூ கைஸ். தேங்க்யூ.